சிங்கம், இப்பதான் டிவில நியூஸ் கேட்டேன். அதே சார் போலீஸ்ல மாட்டிக்கிற மாதிரி வந்து டேம்ல குளிச்சு தப்பிச்சு போயிட்டாராம். அந்த முருகன் தான் அவரை காப்பாத்தணும். இல்ல வெட்டு கட்டுறியா? வெட்டு எதுக்குடா? அதே சார் பழைக்கிறதே கஷ்டம். ஏன்டா அப்படி சொல்ற? அதே சார் பழைக்கிறதே கஷ்டம். ஏன்டா அப்படி சொல்ற? அதே சார் பழைக்கிறதே கஷ்டம். ஏன்டா அப்படி சொல்ற? என்ன வாய்டா உனக்கு? உன் வாயில இருந்து ஒரு நல்ல பேச்சே வராதா? உனக்கு என்ன பைத்தியமாடா பிடிச்சிருக்கு? ஆமாண்டா, எனக்கு பைத்தியம் தான். நீ தானே சொன்ன எனக்கு தனி வாயின்னு. நான் எது சொன்னாலும் அது ரிவர்ஸ் ஆகி போயிடுது. சாரிடா, சாரி. எங்கும் ஒன்றூபமே விழார்வையே வாழ்க்கையும் நீயடி வசந்தமே நீயடி இனி வேறொன்றும் வேண்டாமே உன் சொந்தம் போதும் உயிரே உயிரே இது தெய்வீக சம்பந்தமோ என்னாச்சு மேடம், என்னாச்சு? ஒண்ணு இல்ல, கிளாஸ் கீழே விழுந்துச்சு. ரம்யா, ரம்யா, நான் சொல்றது நான் கொலைகார இல்லைங்கிறத நீ நம்புறேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிருக்கேன். ஸ்வேதாவை கொலை பண்ணவனுக்கு வலது கை இல்லை, மரக்கை தான். அவனை எப்படியாவது பிடிச்சா ஒரு போலீஸ் ஆபீசரா உன் முயற்சியை நீ செய்.
அது சொல்லதான் அஜய் 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 ரம்யா, எனக்கு தெரிஞ்ச ரகசியங்களை உனக்கு சொல்லிட்டு போலாம் தான் நான் இங்க வந்தேன். ஆனா இத்தனை நாளா உன் மனசுல எவ்வளவு அன்பு தேக்கி வச்சிருந்தேன்னு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். என் மேல உனக்கு இருக்கிற அன்புக்கும் அனுதாபத்துக்கும் நன்றியை தவிர வேற எதையும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால நான் எங்க எப்போ எப்படி சந்திப்போம்னு தெரியாமலே போயிட்டு இருக்கேன். அஜய், ஹலோ, பிரதாப் ஹியர். அஜய், எங்க இருந்து பேசுற? பிரதாப், அஜய், ட்ரெஸ் கொண்டு வர சொன்ன. ஓகே, இந்த ஸ்டாம்ப் பேப்பர் கொண்டு வர சொன்னேன். இந்த பேப்பர்ல ஏன் ஆஸ்தி சேத்தாஸ்தி எல்லாம் அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு சேர்ந்ததுன்னு ஒரு உயில் எழுதுறேன். அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு நீதான் ட்ரஸ்டி. அஜய், தயவு செஞ்சு வேண்டாம் சொல்றாரு. ஒருவேளை நான் போயிட்டாலும் அம்மா ஹாஸ்பிட்டல் மட்டும் நிற்கவே கூடாது. ஆமா, சங்கர் என்ன எங்க போனான்னே தெரியல. போன் பண்ண உடனே வந்து தேங்க்ஸ். அஜய், ஜாக்கிரதை. ஷேம், ஷேம், ஷேம். அஜய் தேடி நம்ம எங்கெங்கயோ ஓடிட்டு இருக்கோம். அவன் இங்க வந்திருக்கான், கதை உடைச்சு உள்ள போயிருக்கான். நீங்களா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அது இல்ல சார். Shut up. Don't talk rubbish. அஜய் இப்ப எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். சந்திரசேகர் ஸ்பீக்கிங். டாடி, அஜய், நீயா? எப்படி இருக்க? நீங்க எப்படி இருக்கீங்க? அம்மா எப்படி இருக்காங்க? ரெண்டு பேரும் நடப்போனமா நடமாடிக்கிட்டு இருக்கோம். ஏய், நீங்க வந்துரு, சரணடைஞ்சிரு. சட்டத்தை மீறி உன்னால எதுவும் செய்ய முடியாது. மேல் கோர்ட்ல இருந்து உன்னை காப்பாத்துறது கூட கஷ்டமாயிடும்டா. டாடி, என்னை பத்தி நான் பயப்படவே இல்லை. ஸ்வேதாவை கொலை பண்ணவரை நான் கண்டிப்பா பிடிச்சா. கொஞ்சம் அம்மா கிட்ட போன உள்ள உன்கிட்ட பேசணுங்க. அம்மா, அஜய் அஜய் அம்மா அழாதீங்க, வேண்டாம். சத்தியமா சொல்றேன், அழக்கூடாது. அஜய்
ஒரு தடவை வீட்டுக்கு வாடா. உன்னை பார்க்கணும் போல இருக்குடா. வீட்டுக்கு வாடா. வருவேம்மா, கண்டிப்பா வருவேன். அந்த போலீஸ்காரங்க நம்ம வீட்டுக்கு இருந்து போட்டோம். ஏ தேஜா, உனக்கு தான் அறிவு இருக்குன்னு நினைக்காத. எனக்கு உன்னை விட நிறைய அறிவு இருக்கு, ஞாபகம் வச்சுக்க. லாயர் சந்திரசேகருடைய பெர்மிஷன் இல்லாம அவர் போனை டேப் பண்ணது நம்ம தப்பு சார். Shut up. அன்னைக்கு ராத்திரி உன் குவார்டர்ஸ்ல அஜய் தங்க வச்சது தப்பு இல்லையா? Come on, tell me. தங்க வச்சியா இல்லையா? உண்மையான குற்றவாளி பத்தி கொஞ்சம் குழு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த கொலைக்காரனுக்கு வலது கை கிடையாது, அது ஆர்டிபிஷியல் ஹேண்ட், மரக்கை வச்சிருக்கா. நீங்க அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சு நியாயத்தை காப்பாத்துங்க சார். ஓ, இப்போ உன் கற்பனையில இருக்க அந்த மூணாவது மனுஷனுக்கு வலது கை இல்லங்கிற. Come on ரம்யா, don't be silly, be serious. எனக்கு தெரியும் நீ காப்பாத்த நினைக்கிறது நியாயத்தை இல்ல, அவன் மேல இருக்கிற காதல. அதனாலதான் நீ கோர்ட்ல சத்தம் போட்ட, உன் கடமையை மறந்து உன் குவார்டர்ஸ்ல அவன் தங்கறதுக்கு இடமும் கொடுத்த. உண்டா இல்லையா? ரம்யா, என்ன செய்யற? என்ன செய்யற? ராஜன், உனக்கு என்ன பைத்தியமா? உண்மையையும் நியாயத்தையும் காப்பாத்ததான் நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்தேன். இப்ப எனக்கு அந்த நம்பிக்கை போயிடுச்சு. மனசாட்சிக்கு துரோகம் செய்ய வேண்டாம். தேஜா சார் 24 மணி நேரமும் ஒரு ஏசிபியாவே நடந்துக்காம ஒரு நாள் ஒரு நிமிஷமாவது மனுஷனா நடந்துக்கிட்ட. ரம்யா, ஹலோ, என்ன வேணும் மிஸ்டர்? உங்க சேல்ஸ் ரிஜிஸ்டர் எதுக்கு சார்? மார்ச் 13க்கு அப்புறம் செயற்கை கை வாங்கினவங்க இல்ல ரிப்பேர் செய்ய வந்தவங்களோட லிஸ்ட் வேணும் சார். நோ, கிடைக்காது. உடனே பார்த்துட்டு கொடுத்துறேன். கிடைக்காதுன்னு சொன்னேன்ல, போங்க போங்க. எனக்கா? ரெஜிஸ்டர் நம்ம ஊர்ல 2 இடத்துல தான் செயற்கை உறுப்புகள் செய்யற இடம் இருக்கு. ஒன்னு அப்போலோ ஹாஸ்பிட்டல், 2வது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அஜய் கண்டிப்பா அங்க வருவான். நீங்க 2 பேரும் அப்போலோ ஹாஸ்பிட்டல் போங்க, நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போறேன். ஓகே சார். நம்ம ஆளுங்க ஹாஸ்பிட்டல் ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்களா? அஜய் கண்டிப்பா அங்க வரதுக்கு சான்ஸ் இருக்கு, ஒரு இடம் விடாதீங்க. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணிட்டோம். எமர்ஜென்சி கேஸ் ஒன்னு வந்து. ஓகே ஓகே. சாரி. இட்ஸ் ஆல் ரைட். டாக்டர், தேட்டர் ரெடியா இருக்கு. ஓகே ஓகே. சங்கர், என்னாச்சு? சங்கர், என்ன? காமான், இந்த போட்டோல இருக்கிற ஆளை பாத்தீங்களா இல்லையா? சார், பாத்தீங்களா இல்லையா அதை சொல்லுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒர்க் ஷாப்புக்கு வந்தாரு. எவ்வளவு நேரம் ஆச்சு? 10 நிமிஷம் இருக்கும். 10 நிமிஷம். கம் லெட்ஸ் கோ. அஜய் இங்க தான் இருக்கான். இந்த ஹாஸ்பிடல்ல இருக்க ஒவ்வொரு வார்டு, தியேட்டர்ஸ், ரூம்ஸ், பாத்ரூம், லெட்டின் ஒண்ணு விடாம தேடுங்க. கம் ஆன், வெயிட். க்ளோஸ் தி டோர். கம் ஆன். மை காட். என்னாச்சு சார்? ரிப்போர்ட் சங்கர், ரிப்போர்ட். இதெல்லாம் எங்க எடுத்தது? ராயல் ஹாஸ்பிடல்ல கொடுத்த ரிப்போர்ட் படி இது கிட்னி டேமேஜ் கேஸா? கிட்னி டேமேஜா? கிட்னி இல்ல இங்க. போய். இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு தெரியல. வெளிய நிக்கிற கார், ஜீப் எதையும் விடாம சர்ச் பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க சொன்னது இவரை பத்தியா? எஸ் சார், இவர்தான் புது டாக்டர். எங்க இருக்காரு? 4th ஃப்ளோர் ஆபரேஷன் தியேட்டர்ல.
Hey, move. What, sir? Operation theater எங்க இருக்கு? That side. Come on, let's go. டாக்டர், இவன் எங்க? டாக்டரா? இப்பதான் போனாரு. இவன் டாக்டர் இல்ல, கிரிமினல். கிரிமினலா? அப்படியே இருந்தாலும் இந்த பையன் உயிரை காப்பாத்தின கடவுள் சார். ஜி ராதா குமாரி, எம் வெங்கடேஸ்வர ராவ், மார்ச் 1. வயசு 4. ராபர்ட் ராகேஷ் குமார், மார்ச் 16, வயசு 34. ரைட் அரங்கை. தேஜா ஹியா. தேஜா, அன்னைக்கு என்கொயரில உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? உன் மனைவி நீ கொலை பண்ணலன்னு சொன்ன. எக்ஸாக்ட்லி. என் ஸ்வேதாவை நான் கொலை பண்ணல. ஸ்வேதாவை கொலை பண்ண வீட்டுல இருந்தா நான் பேசிட்டு இருக்கேன். ஏய் தேஜா, இந்த போன் எங்க இருந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக சிரமப்படாத. அட்ரஸ் சொல்ற, நோட் பண்ணிக்க. நம்பர் 18 சுவாமி ஸ்ட்ரீட், காந்தி நகர். துபாயில இந்த கிட்னி ஆர்டர் ரெடியா இருக்கு. நம்ம ஹாஸ்பிட்டல் கூட இல்லை. ஹலோ சீனிவாசன் ஹியர். என் ஸ்வேதாவை எதுக்கா கொலை பண்ண வச்சேன்? என்னையா சொல்ற? வாய மூடு. சங்கரி கிட்னி என்னாச்சுன்னு அவ தெரிஞ்சுக்கிட்டதுனால உன் ஆஸ்பத்திரி மூழ்காலும் பயந்து ஸ்வேதாவை கொலை பண்ண வச்சல. என்னையா என்னென்ன பேசுற? நான் சொல்ல போறத கேளு. நான் இல்லை, அது வந்து நீ அனுப்பின ராபர்ட் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். அவனை வாங்கிட்ட கூட்டிட்டு வரேன். உன் ஆட்டத்தை நிறுத்துறேன். ஐ வில் கில் யூ.
குட் வெரி குட். ரம்யா சார் உன் ராஜினாமாவை நான் அக்செப்ட் பண்ணல.